Praise the Lord, brother and sister. Welcome everyone in the name of Jesus. Thank you for joining our first morning prayer. Let's spend this time worshiping God, listen to this word and praying together. We believe that Lord will bless us, strengthen us and guide us. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் இந்த காலை ஜெபம் மாதத்தின் முதல் நாள் ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். அன்புடன் கர்த்தருக்குள் நம்ம ஆராதனை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தைப்படி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள், பாடுவோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே, எல்லா வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே, எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே, எல்ரோஹி எல்ரோஹி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, அதிசயம் தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசயம் தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே. அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயாம். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயாம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயாம். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயாம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டுக்கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவும் பகலும், எந்த நேரம் உம் துதியால் என் நாவு நிறைந்திருப்பதாக. சங்கீதம் 71 சங்கீதம் இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amen. Thank you, Jesus. Amen. Hallelujah. தேவன் நல்லவர். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்டு என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்டு என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவும் பகலும் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவும் பகலும் என் நேரமும். உம் துதியாம் என் நாவும்
நிறைந்து இருப்பதாக. துதியாம் என்னாவும் நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்டு என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும். எப்பொழுதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எப்பொழுதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்டு என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தேன். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்டு என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரென் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரென் எதிர்காலம். நீதானே எனது தலைவன், நோக்கமும் நம்பிக்கையும். நீதானே எனது தலைவன், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும்.
முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, பேலன் குன்று போகும்போது கைவிடாதவரே, பேலன் குன்று போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மாம் ஆக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் 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 அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நம் ஜபத்தினுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அது மட்டுமல்ல, சிநேகிதருக்காக ஜெபிக்கும்படியாக நம்மளை ஊக்குவிப்பார். அது மட்டுமல்ல, இரட்டைத்தனியாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, எல்லாருக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்ம இரட்டைத்தனியாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கஷ்டப்பாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யார் யார் மேலே கஷ்டப்பாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். யார் மேலே கஷ்டப்பு வைத்து நம்ம வாழக்கூடாது. எல்லாரும் மன்னித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறாரு. யோபு 42:10 படி தேவன் இந்த ஆகஸ்ட் மாதம் இரட்டைத்தனியாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் வல்லமுள்ள தேவன் சொன்னது அப்படியே செய்வார். போன மாதம் பார்க்கும்போது, ஜூலை மாதத்தில் பார்க்கும்போது மார்க் 11:24 கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் அது அப்படியே உண்டாகும் என்று தேவன் கொடுத்து சொன்னபடியே என் தேவன் போன மாதம் அப்படியே செய்தார். எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்தது, எத்தனை பேருக்கு ஆண்டவர் அதிசயங்கள் செய்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு மகிமை நடத்துகிறார், எல்லாமே பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதத்தில் பார்க்கும்போது இரட்டை தனியாக தேவன் ஆசீர்வதிப்பாரு. தேவன் இரட்டை தனியாக தருகிற தேவனா இருக்கிற தேவன். அப்ப தேவன் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த ப்ராமிஸ் வேர்டு என் தேவன் அப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு இந்த வார்த்தை எங்களுக்கு நிறைவேற்றி தாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே அப்பா என் தேவன் அப்பா இரட்டை தனியாக ஆசீர்வாதத்தில் இருப்பதாக. அப்பா என் தேவன் ஆண்டவரே, நீர் எல்லாம் மீண்டு தருகிற தேவனா இருக்கீங்க. எதெல்லாம் எழுந்தமோ அதெல்லாம் ரெட்டிப்பாக தருகிற தேவனா இருக்கிறீங்க. அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே உன் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. இந்த ப்ராமிஸ் வேர்டு ஆண்டவரே என் தேவன் ஆசீர்வாதம் தருவதாக. இந்த மாதம் ரெட்டிப்பாக ஆசீர்வாதத்துக்குள் வருவதாக. என் தேவன் அப்பா ஸ்நேகிதருக்காக ஜெபிக்க முடியாக, யார் மேலும் கசப்பு இல்லாமல் எல்லாருக்காக ஜெபிக்க முடியாக, இந்த தேசத்துக்காக ஜெபிக்க முடியாக, ஆத்மாக்காக ஜெபிக்க முடியாக, எல்லா சூழ்நிலைக்காக ஜெபிக்க முடியாக. என் தேவன் அப்பா எங்களை ஊக்குவித்து அப்பா எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி நடத்துகிற தேவன் அப்பா, ஜெபிக்க வைக்கிற தேவன், ஜபாவில் நிரப்புகிற தேவன், ஒவ்வொரு ஜபாவில் நிரப்பி என் தேவன் ஜெபிக்கிறவராக மாற்றி என் தேவன் இரட்டைத்தனை ஆசீர்வதிப்பதாக அப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் சிறையிருப்ப திருப்ப நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற வண்ணமாக இல்லாமல் எல்லாவற்றையும் மாற்றப்படுவது நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் இருக்கிற வண்ணமாக இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை தருவீங்க. அந்த மாற்றத்திற்காக இந்த வசனம் மூலியமாக ஒரு மாற்றம், எங்க வாழ்க்கையில் மாற்றம், எல்லாருடைய வாழ்க்கையில் மாற்றம், தேசத்தில் ஒரு மாற்றம், சபையில ஒரு மாற்றம், எல்லாவற்றையும் ஒரு மாற்றத்தை தருவீங்க ஆண்டவரே. என் தேவன் பார்த்து ஒப்புடுகிறோம் அப்பா. ரெட்டை தனியாக அப்பா என் தேவன் அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அப்பா சபை ஓப்பன் ஆகணும். சபை ஓப்பன் ஆகி ரெட்டை தனியாக ஆத்து மக்கள் வரணும் ஆண்டவரே. ஓம் பார்த்து ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. அப்பா பார்த்து ஒப்புடுகிறோம் அப்பா. எதெல்லாம் எழுந்துபோ அப்பா சபை ஆராதனை, சபைக்குள் தேவனை துதிக்கிறது, சபைக்குள் உபவாசம் ஜெபம் செய்கிறது, அப்பா அதிகாலை வந்து ஜெபிக்கிறது, இதெல்லாம் எழுந்துபோ மீண்டும் ரெட்டை தனியாக பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் இன்னும் மகிமையாக அப்பா என் தேவன் அப்பா முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமையா இருக்கணும் என்று சொல்லிக்கிற வார்த்தைப்படி என் தேவன் சபை ஆண்டவரே அடுத்த நிலைக்கு அடுத்த மகிமைக்கு கொண்டு போறதா நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் சொன்ன தேவன் அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. அப்பா யோபு 42:3 சொல்லியபடி சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க, நீங்க செய்ய நினைத்து தடப்படாது என்று நான் அறிவேன் என்று யோபு சொல்லுகிறபடி என் தேவனுடைய வார்த்தை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கீங்க, செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. இயேசுவையும் பார்த்து ஒப்புடுகிறோம் அப்பா. என் தேவன் அப்பா நேரத்தில் திருவிந்து ஆசீர்வதித்தாங்க அப்பா. மத்திய 26 எங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டது. என் தேவன் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. என் தேவன் ஆண்டவரே பாவத்துக்குரிய புதிய உடன்படிக்கைக்குரிய எங்கள் ரத்தமாக எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. திருவிந்து நாங்கள் எடுக்கும்போது இந்த வசனத்தை முன்பாக வைத்து எடுக்கிறோம் ஆண்டவரே. யோபு 42:10 யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தா, நான் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்வேன், கர்த்தரின் சிறையிருப்பை திருப்புவா, எனக்கு இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று என் தேவன் அப்ப இந்த வார்த்தை மூலியமாக இந்த திருவிந்து எடுக்கும்போது இந்த ரத்தத்தை கலந்து இந்த வார்த்தை எங்களுக்குள் கிரிய செய்வதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களை பரிசுத்தப்படுத்தி தருவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதம் இருப்பதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க எங்கள் கூட இருப்பீராக, நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துறாக. அப்படியாக சொல்லி இந்த திருவிந்துக்குள்ள நாங்கள் பங்கு பெறுகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்தாரும் அப்பா, நீர் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. ஜெபிப்போமா ஆண்டவரே. இந்த திருவிந்து ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. இந்த திருவிந்து ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக அப்பா. இந்த திருவிந்து மூலியமாக அப்பா யோபு 42:10 சொல்லுகிறபடி என் தேவன் அப்பா நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்கணும் அப்பா. என் சரீரத்திருப்பு மாற்றப்படணும். என் தேவன் ஆண்டவரே ரெட்டத்தனை ஆசீர்வாதத்துக்குள் நான் வரணும். என் தேவன் ஆசீர்வதிப்பிறாக. நான் இப்படியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. ரெட்டத்தனை ஆசீர்வாதம் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் வீட்டுக்குரிய ஆசீர்வாதம் அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்பா, அபிஷேகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே தருவீராக அப்பா, எல்லாமே தருவீராக அப்பா, எல்லாமே தருவீராக அப்பா. என் தேவன் அப்படியே செய்யப்பட நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஓ இயேசுவே இந்த திருவிந்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பங்கு பெறுகிறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பிறாக, நீர் ஆசீர்வதிப்பிறாக, நீர் ஆசீர்வதிப்பிறாக. அவன் ஜெபத்தில் இருப்போம். Thank you Jesus. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திருவிந்து ஆசீர்வாதத்தை தருவீராக அப்பா. இந்த மாதம் ஆண்டவர் அற்புதமாக இருப்பதாக அப்பா. நம்முடைய வசனப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவீராக அப்பா. என் தேவன் அப்பா நான் அநேகருக்காக ஜெபிக்கணும், என் சிறையிருப்பு மாற்றப்படணும், இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. பர்வத்தும் சித்தம் செய்வது போல செய்யப்படுவதாக. நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது நிறைவேறுவதாக, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகுவதாக அப்பா. எங்களுடைய சித்தம்படி அல்ல, உம்முடைய சித்தம்படி ஆகுவதாக அப்பா. கருத்தை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் சொல்ற ஜெபம் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க,
என் பாவங்களை மன்னிப்பீராக. என் தேவன் அப்பா, இந்த ஆசீர்வாதம் தாங்க, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. உம் கரத்தை ஒப்பிடுகிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வாதம் தாங்க என் தேவன் ஆண்டவரே. அப்பா, சுகம் உண்டாவதாக. சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள், சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களும், எல்லா தீய சக்திகள் எல்லாம் என்ற சுத்திகரிப்பதாக உம் ரத்தத்தை சுகமாக்கிறாக. என் தேவன் சுத்திகரித்து அப்பா உயிர்ப்பித்து தேவ சமாதானம் நடத்தலாக உம் பாவத்தை ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. சுகர், பிபி, சிக்னஸ், ஸ்கின் அலர்ஜி, அப்பா பலவீனங்கள், சோர்வு எல்லாம் ஓடிப்போதாக. தேவ வல்லமை, தேவ பிரசனத்தை நிரப்பிலாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே எங்களை ஊற்றுவீங்க. அதுக்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் கரத்தை ஒப்பிடுவோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி எங்களை சுகமாக்கி பலனா நடத்தப்பட உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்க அத்தனை பேர் ஆசீர்வதித்து தேவ சமாதானம் நடத்தப்பட நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓம் பாத்து வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யோபு 42:10 ஆண்டவரே. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறைப்ப மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்க இரட்டத்தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். என் தேவன் அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நடத்த போறீங்க. நம்ம ஜெப வீரனாக அப்பா அங்கே இருக்க போறாங்க செய்ய போறது நமக்கு ஸ்தோத்திரம். அநேர் அப்பா பிரேயர் வாரிசாக எழுப்புவதாக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. உம் கரத்தை ஒப்பிடுவோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறைப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கல இரட்டைத்தனையாக தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவன் இரட்டைத்தனையாக ஆசீர்வதித்த காரணம், யோபுக்கு பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ இருந்தாலும் அவன் எல்லாம் எழுந்து கடைசி வரைக்கும் தேவனை தூசிக்காம தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே வாழ்ந்து வரும்போது கடைசியில் பார்க்கும்போது சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. ஹல்லேலூயா. அங்கே தான் அவனுடைய லைஃபு, யோபுடைய லைஃப் வந்து மாற்றப்படுது. அப்போ அவர் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார், அவர் எவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறாரு, எவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு, எவ்வளோ உத்தமமாக இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் விடலை. பார்த்தீங்களா, அவர் வந்து எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் எவ்வளோ வல்லமுள்ள தேவன். இப்போ யோபு சிநேகிதருக்கு யோபை நிந்திக்கும் போது அந்த சிநேகிதனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, போ யோபுகிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க போ, யோபுகிட்ட ஜெபம் பண்ணிக்க போ. யோபுகிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது தான் அவங்க உயிர் வாழ்றாங்க சிநேகிதருங்க. ஹல்லேலூயா. இப்போ சிநேகிதருக்கு வந்து நமக்கு விரதமாக இருக்கிறவங்கலாம் சிநேகிதருங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை குற்றப்படுத்துவாங்க, நம்மளை வந்து எல்லாமே செய்வாங்க. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தாக்கா சத்துரு வந்து உங்களோட சமாதானாக்கவர் தேவனாக இருக்கிறார். தேவன் வல்லமுள்ள தேவன். அதனால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. சிறைப்பை திருப்புவார் ஆண்டவர், சிறைப்பை திருப்புவார். அவங்களோட ஆண்டவர் பேசுவார், போ அவங்களோட போய் ஜெபம் பண்ணிக்க போ, அப்போ தான் உனக்கு உயிரே கிடைக்கும், இல்லைன்னா இல்லைன்னுட்டு அந்த எச்சரிக்கை கொடுப்பார். யோபு ஸ்நேகிதன் அப்படி தான் வந்து யோபுகிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பிழைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஸ்நேகிதருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபம் பண்ணும்போது சிறைப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். யோபின் வாழ்க்கையிலே மீட்பும் மற்ற ஒரு தொடங்கியது. அவர் ஒரு புது வாழ்க்கைக்குள் தொடங்குறாரு. அவர் தன்னை தவறாக புரிந்து கொண்ட வேதனைப்படுத்திய நண்பர்களுக்காக ஜெபித்த போது தான் அவர் கசப்பு பழிவாங்கும் மனதையும் வைத்து கொள்ளாமல் மன்னிக்கும் ஹிருதயத்தோடு அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். இந்த தாழ்மையான ஹிருதயத்தை தேவன் கண்டு யோபின் வாழ்க்கையை மீட்டெடுத்து முன் இருந்ததை விட
இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வழங்கினார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ தவறாக புரிந்து கொள்வதற்காக ஜெபம் பண்ணுங்க. தவறாக புரிந்து கொள்ளுங்க இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாற்றம் தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனால் முடியாது எதுவுமே இல்லை. அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாம் மன்னிப்பதும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம் வாழ்க்கையை சரிப்படுத்துவார், வல்லவராக இருக்கிறாரு. நாம் எதை இழந்தோமோ அவர் மீட்டும் தர முடியும். நம் கண்ணீரும் சந்தோஷமாக நம்முடைய சோதனையெல்லாம் சாட்சியாக மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எழுந்ததை மீட்டு தர முடியும் தேவனால. நம் கண்ணீரை சந்தோஷமாக்க முடியும், சோதனையை சாட்சியாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. தேவன் நல்லவர். தேவன் நம்மளை பலப்படுத்துகிற தேவன், நம்ம தாங்கி நடத்துகிற தேவன். Job chose to pray for the people who had hurt him. He trusted God, interested to holding unto anger, and so his heart and restore his life. The verse teaching is that God can restore what we have lost when we forgive others, keep praying and trust Him. He work His way. He cannot say, God is still the God of restoration. Trust Him. Stay faithfully and He will take care of the rest. Hallelujah. ಯೋಬು ತನ್ನನ್ನು ನೋಯಿಸಿದ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. ಕೋಪ ಅಥವಾ ದುಷ್ಟವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳದೆ ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಅವರಿಗಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡನು. ದೇವರು ಅವನ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ ಅವನ ಜೀವನವನ್ನು ಪುನರ್ನಿಸಿ ಮೊದಲು ಇದಕ್ಕಿಂತ 2 ಪಟ್ಟಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ ದೇವರು ಪೂರ್ಣಪಿಸುವ ದೇವರು ಯೋಬನ್ನು ನೆನಪಿಸುತ್ತಾ ನಾವು ಶ್ರಮಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ದೇವರಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟದಾಗ ಆತನು ಕಳೆದುಕೊಂಡದನ್ನು ಪುನಃ ಕೊಡಬಲ್ಲನು. ದೇವರು ನಂಬಿರಿ, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸಿರಾಗಿರಿ. ಸೇರಿದಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಪೂರ್ಣಿಸ್ತಾನೆ, ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ஆசீர்வதிஸ்தாரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ எழுந்தெல்லாம் மறுபடியும் தர வல்லவராக இருக்கிறார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்கு என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவனை மட்டும் விட்டுறக்கூடாது. தேவன் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் தான் முக்கியம். என்னதான் ஆண்டவர் உயர்த்தினாலும் சரி, நமக்குள் பெருமை வரக்கூடாது. நாங்கள் பழசு நினைக்கிறத பார்க்கணும். எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார் அதை நினைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நினைக்கும் போது நமக்கு என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, என்னதான் மேன்மை இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒன்றுமே ஒரு இதே கிடையாது. என் தேவன் தான் நமக்கு முக்கியம்னுட்டு. ஹல்லேலூயா. இந்த பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு பணம் 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 சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோ, அது ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் பரலோகத்தை நம்ம சேர்த்து வைக்கும் போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆத்மாக சேர்த்து வைக்கணும், நண்பர்களுக்கு சேர்த்து வைக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது சேர்த்து வைக்கணும், நல்ல காரியங்கள் எல்லாம் பரலோகத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சேர்த்து வைக்கும் போது பரலோகத்தில் இருக்கிறது யாராலும் திருட முடியாது. இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் எப்படியாவது என்ன சொல்கிறாங்க, திருடிடுறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கூட வஞ்சகமாக பிசாசு என்ன பண்ணுவான், ஆளை வச்சு திருடிடுவான். ஆனால் பரலோகத்தில் எந்த திருடனும் வர முடியாது. ஹல்லேலூயா. அதனால நமக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்குனாக்கா பரலோகத்தை வச்சிருக்கிறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 19 21 வசனம் வாசிக்கும் போது, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணிமிடும் திருடுவார்கள். பார்த்தீங்களா, இங்கே திருடங்கள் இருக்கிறாங்க, பூலோகத்தில் திருடங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதம் நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே திருடுறதுக்கு, திட்டம் போட்டு திருடுறதுக்கு அவன் பல வகையில் பிளான் பண்ணிருப்பான். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்க, உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தை சேர்த்து வைங்க, நன்மைகள் சேர்த்து வைங்க. ஆண்டவருக்கு என்னென்ன செய்கிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறபடியே செய்கிறதெல்லாம் சேர்த்து வைங்க.
அங்கே பரலோக சேர்த்து வைக்கும்போது அங்கே யாரும் திருட முடியாது. ஒன்று ஆசீர்வாதத்தை அங்கே திருட முடியாது. இந்த பூலோகத்தில் ஆசீர்வாதம் திருடலாம், எதனா செய்யலாம். ஆனால் பரலோகத்தை திருட முடியாது. அங்கே அவனுக்கு வரத்துக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். அப்போ நம்ம சேர்த்து வைக்கிறது எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தை சேர்த்து வைக்கணும். பரலோகத்தை சேர்த்து வைக்கிறது எப்படியப்பா சேர்த்து வைக்கிறது? அப்போ ஆண்டவரே சித்தந்தபடி நான் நடக்கணும். அப்பா நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே. அப்பா நன்மை செய்யணும் ஆண்டவரே. அப்பா ஆத்மா ஆதாயம் செய்யணும் ஆண்டவரே. மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா நான் காணிக்க தசம்பால் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. சபைக்கு எல்லாத்துலையும் கரெக்டாக போகணும் ஆண்டவரே. அப்பா நான் பணம் பின்னாடி ஓடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு தந்ததெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே சொல்லி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் அங்கே பரலோகத்தை சேர்த்து வைங்க. அங்கே உங்களுக்கு எதுவுமே உங்களை திருட முடியாது. அல்லேலூயா. இங்கே சேர்த்து வச்சுன்னு வச்சுங்க திருடு. இங்கே திருடுவான், பிசாசனை திருடுவான். ஆனால் ஆண்டவர் சார்ந்துருங்க, உங்களை பாதுகாப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆசீர்வாதமாக இருப்பதாக. நீங்கள் போகிற சபைங்களுக்கு காணிக்க தசமாக போடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த லைவில் பார்க்குறங்க, மற்றவங்களை பார்க்குறங்க, ஏன்னா அது உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செலுத்தும் போது உங்களுடைய வருமானத்தையோ உங்கள் ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படுது, பரிசுத்தமாக்கப்படுது. நம்ம செலுத்தாமல் போகும்போது ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி செலுத்துறதுன்னு சொல்லிட்டு கஷ்டமாக செலுத்தாமல் போகும்போது இன்னும் நஷ்டமாகிடும். ரெட்டிப்பான நன்மை வரும். ஆண்டவர் தேடும் போது நம்ம ஆண்டவர் மீறி நடக்கும்போது ரெட்டிப்பான லாஸ். நீங்கள் தசம்பாக செலுத்துறது 3 மடங்கு 2 மடங்கு என்னாகும்? லாஸ் ஆகும்போது வழி இல்லை, நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. அப்படியாக பிசாசு தந்திரமாக செயல்படுவான். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க. ஆனால் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்கறது நீங்கள் எங்கே சேர்த்து வைக்கிறீங்க? பரலோகத்தை சேர்த்து வைக்கிறீங்க. பரலோகத்தை சேர்த்து வைக்கும்போது அங்கே யாரும் திருட முடியாது. இங்கே தான் திருடுவாங்க, அங்கே திருட முடியாது. அப்போது 20ஆம் வசனத்தில் பூலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியும் கிடையாது, துருவும் கிடையாது, கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடமும் வருதும் இல்லைன்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம அங்கே பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். அப்போ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் ஹிருதயம் இருக்கும். அதனால் ஜாக்கிரதைங்க. பணம் 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 பின்னாடி போனாக்கா உங்கள் பொக்கிஷம் உங்கள் ஹிருதயம் அங்கே தான் இருக்குது. தேவன் 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 தான் நடத்துறது, தேவன் தான் கொடுக்குறது, தேவன் தான் பலன் தருது, தேவனை சார்ந்திருக்கும். உங்கள் ஹிருதயம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் ஹிருதயம் தேவன் பக்கம் வைங்க. பணத்து மேலேயோ பலத்தின் மேலேயோ செல்வாக்கு மேலே வைக்காதீங்க. ஹிருதயம் தேவன் பக்கம் வைங்க. ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு செல்வாக்கு தந்தது, நீங்கள் தான் பலன் தந்தது, நீங்கள் தான் எல்லாமே தந்ததுன்ட்டு. அப்போ தான் ஹிருதயம் எங்கே இருக்குனாக்கா அப்போ தேவன் இருந்தாக்கா அப்போ தேவன் ஒன்று கூட இருப்பார். அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் ஹிருதயம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்துலையும் ஆண்டு நாம மகிமைப்படுத்தணும். எல்லாத்துலையும் தேவன் நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வருது எதனால வருது தெரியுங்களா? ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வருது 90% தேவனுக்கு கொடுக்காம போகும்போது தான் ஃபைனான்ஸ் பர்சன் வருது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் 10 வருஷம் வாழ்க்கையில், இந்த 10 வருஷம் ஊழியங்களில் நான் எல்லாருடைய கஷ்டங்களை பார்த்து ஜெபிக்கும் போது ஃபைனான்ஸ் பிரச்சனை எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னாக்கா தேவனுக்கு டைத்து கொடுக்காம காணிக்க கொடுக்காம போகும்போது தான் ஃபைனான்ஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சில விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது, நீயே தான் அந்த ஆசீர்வாதத்தை லாக் பண்ணிட்டுக்கிற. அந்த லாக்கை திறக்கிறதுக்கு உன் கையில் தான் அதிகாரம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். வானத்தை திறக்கிறதுக்கு அதிகாரம் உன் கையில் தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அப்போ நீ செலுத்தும் போது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் விடுதலை ஆகிற. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் கரத்தை பார்த்துன்னு இருப்பேன். ஆண்டவரே நான் கரெக்டாக உமக்கு செலுத்தின்னு வந்துருக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை கைவிட மாட்டீங்க, நீங்கள் பாதுகாப்பீங்க. பயம் இருக்கும். சில நேரத்தில் பாருங்க, ஐயோ இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு வந்தாக்கா என்ன பண்ணுறது, இந்த பயம் இருக்காது. யாருக்கு?
டைத்தெல்லாம் கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு இந்த பயம் இருக்காது. ஹேய், ஆண்டை பார்த்துக்குவார், என் கஷ்டம் மத்தியில் நான் கரெக்டாக ஆண்டை செலுத்தின்னு வந்துருக்கிறேன், ஆண்டை பாதுகாத்துக்கொள்வார், ஆண்டை சுகத்தோடு நடத்துவார், இந்த பயம் இருக்கும். இந்த பயம் ஆண்டை பாதத்தை வைப்பீங்க. காசு இருக்கும்போது செலுத்தாமல் போது, ஹேய் எனக்கு தான் காசு வச்சிருக்கேனே, ஒரு கோல்டு வச்சு பண்ணலாம், அப்படியே நடக்கும். கோல்டு வச்சு ஹாஸ்பிட்டல் தூக்கி போய் வைப்பீங்க. அப்படியே காசு இருக்குல்ல, செலவு பண்ணலாம் விடு, அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும். தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கும், தண்ணி மாதிரி செலவாயின்னு இருக்கும். சம்பாதிக்கிற காசுல கையில் நிற்கிறது இல்லை, அப்படியே தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கோம். காரணம் அது நாம தான், வேறு யாருமே குற்றம் சொல்லக்கூடாது. நம்முடைய கெட்ட குணங்கள் தான் இது நடக்கிறது. ஹல்லேலூயா. சரி பண்ணிக்கணும், சரி பண்ணி ஆசீர்வதிப்பார். அப்புறம் பயம் ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே, உம் கரத்தில் இருக்க ஆண்டவரே, அப்படி போகும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஏழைங்களுக்கு தேவன் கைவிட மாட்டார், தேவன் பாதுகாக்கிறார். தேவன் நீங்கள் பார்க்குற பணக்காரர் இருந்தாக்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணுவாங்க. ஏழைங்க அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏழைங்களுக்கு தேவன் தான் துணை. ஹல்லேலூயா. அவங்க உயிரை காப்பாற்றுறது தேவன் தான், எந்த வியாதி இல்லாமல் பாதுகாத்துக்கிறது தேவன் தான், அவங்க கரெக்டாக போஷித்து நடத்துக்கிற தேவன் தான். ஆனால் பணக்காரங்க அப்படி இல்லை, பணத்தை கொடுத்து பணத்தின் மூலியமாக நான் உயிரை பெற்றுக்கொள்ள வாழ்வாங்க. லாஸ், லட்சக்கணக்கில் லாஸ். ஆனால் ஏழைங்களுக்கு ஆண்ட துணையாக இருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஓகே, லூக்கா 6:20-22 வாசிக்கும் போது, அப்போது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தரித்திரனாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஹல்லேலூயா. தரித்திரனாகிய நீங்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது. பணக்காரங்களே நீங்க தான் பாக்கியம் சொல்ல, தேவன் தரித்திரனும் பாக்கியவான் சொல்றாரு. அவர் அவங்க மேலும் கொண்டு வர வல்லவரா இருக்கிறாரு. அதனால நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஆசீர்வாதத்தை நில்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு என்ன அளவு கொடுத்துருக்கீங்க, அது போதுமாப்பா, அது திருப்தியா வாழ்வேன். நான் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரன் சரி, நீங்க கொடுத்தது இதனால நான் திருப்தியா வாழ்வேன்ட்டு அது போதும்னு சொல்லிடுங்க. யாரை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, என்னைக்கு இப்படி கொடுக்கல, அது வேணா கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு கொடுத்த அளவு போதும், இது நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தை எப்படி கொடுத்திருக்கிறாரு? வேற பணக்காரங்க மட்டும்தான் பரலோகமா? ரெட்டிப்பாக ஆசீர்வாதம் பெற்றுக்கணும் பணக்காரன் ஆயிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் பரலோகமா? எல்லாருக்கும் தான் பரலோகம். ஹல்லேலூயா. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. 21 வசனம், இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஹல்லேலூயா. சில பசியா இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்கள பாக்கியவான்றார். பசியா இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஒரு வேளை சாப்பிட்றேன், அவ்வளோதான், வேலை செய்கிறேன், 2 வேளை தான் சாப்பிட்றேன், கஷ்டம், என்னால் 3 வேளை சாப்பிட முடியல. ஆண்டவர் அவங்களை திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவர் கஷ்டப்பட கஷ்டப்பட அது பிறகு போக போக திருப்தி ஆக்குவார் ஆண்டவர். ஒரு காலத்தில் 1 வேளை தான் சாப்பிட்டு இருந்தேன், நான் 3 வேளை சாப்பிட்றேன், திருப்தி ஆக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அழுகிறேன் நான் அழுகிறேன், நான் என் வாழ்க்கையில் அழுகிறேன் நான். நீங்க பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். நீங்க சந்தோஷமா வைப்பார் ஆண்டவர். எவ்வளவுக்கு அழுந்தியோ அவ்வளோத்துக்கு ஆண்டவர் சந்தோஷமா வைக்கிற தேவன், அத்த ரெட்டிப்பாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அழுகை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். 22 வசனம் வாசிக்கும் போது, மனுஷன் குமார் நிமித்தமாக ஜனங்களுக்கு உங்களை பகைத்து, உங்களை புறமாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டு சித்தம்படி நடக்கும்போது என்ன செய்வாங்க? பகைப்பாங்க, நம்மளை ஓரம் கட்டுவாங்க, நிந்திப்பாங்க, நம்மளை பேரை கெடுப்பாங்க. நீங்க பாக்கியவான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. உங்க பேரை கெடுப்பாங்க, உங்களை நிந்திப்பாங்க,
உங்க தள்ளி விடுவாங்க, ஓர கட்டுவாங்க. நீங்க பாக்கியவன்ன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். ஆண்டருக்காக நீங்க பாடுபடும் போது, ஆண்டருக்காக பகைக்கப்படும் போது, ஆண்டருக்காக உங்களை தள்ளி வைக்கும் போது, ஆண்டருக்காக உங்க ஒதுக்கும் போது நீங்க பாக்கியவான்ன்றார் ஆண்டவர். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் வைப்பாரு. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆண்டருக்காக சில நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சில பொல்லாத பேரெல்லாம் சொல்லுவாங்க. அவனா திருடன், அவன் திருடன், அவன் திருடன். ஹல்லேலூயா. அவன் திருடன். சபையிலேருந்து 10 லட்சம் திருடின்னு போயிட்டான். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளுக்கு எனக்கெல்லாம் பேர் அப்படிதான் கொடுத்துக்கிறாங்க. எனக்கெல்லாம் பேர் அப்படிதான். 10 லட்சம் திருடின்னு போயிட்டான். இதெல்லாம் ஆண்டருக்காக ஆண்டர் நிமித்தம் பகைக்கப்படும் போது நம்ம இதை சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவன் நல்லவர். அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். திருடன்றாங்களா, அந்த திருட கொண்டு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் தாங்கி நடத்தி கொண்டுறார், சாட்சியா வைத்திருக்கிறார். ஆண்டவர் கைவிடல. எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிடல. எல்லாரும் நம்ம நிந்தித்தாலும் ஆண்டவர் நம்மளை நிந்திக்கல. நம்ம ஆசீர்வாதம் தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன். அப்போ ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போது நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட தான் வர்றோம். அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரெட்டிப்பாக ஆசீர்வாதம். இன்னைக்கு அழுகுறீங்களா, நாளைக்கு நெகிப்பீங்க. தரித்திரா இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பரலோகம் தான். பரலோகத்துக்காக பாருங்க. ஆண்டவர் அங்கே சேர்த்து வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வல்லமுள்ள தேவன். அதனால யோபு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வதிக்க போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எதெல்லாம் இழந்தீங்க மறுபடியும் தருவார். அது மட்டுமல்ல, நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியாது ஆண்டவர் வைப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது தான் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றோம். ஜெபிக்காமல் பெற்றுக்கொள்ள முடியாது. யார் மேலே கசப்பு இருக்கு, யாரெல்லாம் ஒன்று நிந்திக்கிறாங்க, யாரெல்லாம் உன் மேலே வெறுப்பாங்க, அவங்க பேரை வச்சு ஜெபம் பண்ணு. அவங்க பேரை வச்சு ஜெபம் பண்ணு. அவங்க பேர் வச்சு எப்படி ஜெபம் பண்ணும்? கை கால் உடஞ்சிடணும், நாசமாக போயிடணும், எங்கன்னா ஆக்ஷனாக செத்துடணும், அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கூட இருக்கு. அது பொல்லாத கூட்டம், அது பிசாசு கூட்டம். அது பிசாசு கூட்டம் தான் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. நாசமாக போகணும், கை கால் வராமல் போயிடணும், இதெல்லாம் செய்வனை போல ஜெபிக்கிற ஜெபம். இதெல்லாம் பிசாசு கூட்டம். இந்த பிசாசு கூட்டம் 100% இருக்கிறாங்க. இப்படியே ஜெபம் பண்ணுவாங்க, இப்படியே ஜெபம் பண்ணும். கை கால் வராமல் போயிடணும், அவன் செத்துடணும், ஆக்சிடென்ட் செத்துடணும். இது பிசாசு ஸ்பிரிட். இது தேவன் சொல்லிக் கொடுத்து அப்படி இல்லை. ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறவங்களாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்களை பாதுகாக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க உயிரை காப்பாற்றுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு ஆண்டவர் உயிர் பிச்சை போடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தினால தான், நீ ஜெபிக்கும் போது தான் அங்கே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ ஜெபிக்காமல் போகும்போது உனக்கு விரதமாக பேசுகிறவங்க நாசமாக போவாங்க. எப்படின்னாக்கா, சபிக்கிறன சபிப்பேன், ஆசீர்வதிப்பேன்ட்டு ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை ப்ராமிஸ் நமக்குள்ள இருக்கு. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நல்லவர், ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேளையில் அப்பா யோபு 42:10 அப்பா சிறையிருப்ப அப்பா சனீகத்துக்காக ஜெபிக்கும் போது சிறையிருப்பை திருப்பி நீங்க அப்ப ரெட்டதனை ஆசீர்வதித்தீங்க. அதே போல எல்லாருடைய சிறைப்பை திருப்பி ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. எதெல்லாம் எழுந்தாலும் அதெல்லாம் மீட்டுக்கொள்ள முடியாத ஒவ்வொரு காத்துக்கொள்ளும் அப்பா உம் கரத்தில் ஒப்புகிறேன். தேவ ஆசீர்வாதத்தோடு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும் அப்பா. உம் கரத்தில் ஒப்புகிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் எல்லாரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.